கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தேவ செய்தியை பார்க்குற நீங்கள் எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா ஃபுல்லாகவே கடனில் கட்டப்பட்டிருக்கு. இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரியே, இப்போ நீ குடும்பத்தை நடத்த கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டியை கட்டிக்கின்னு கண்ணீரோடு கவலையோடு கூட நீ இருக்கிறம்மா. இந்த தேவ செய்தியை பார்க்குற அன்பு சகோதரனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடன் சுமையினால் கண்ணீரோடு கூட நீ இப்போது இருக்கிறப்பா. ஆனால் ஏற்கனவே பரலோகத்தின் தேவனானவர் உன்னுடைய வருமானத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வருமானத்தை பரலோகத்தின் தேவன் பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி உன்னுடைய குடும்பம் பிளஸ்ஸிங்காக இருக்கா, ஆசீர்வாதமாக இருக்குதா அப்படின்னு நீ செக் பண்ணி பார்த்தேன்னா ஃபுல்லாகவே கடன் என்கிற சாபக்கட்டில் தான் அது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காத நபர் யாருமே கிடையாது. பொதுவாகவே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. நீங்கள் டெய்லி பயன்படுத்துகிற பைக்கை நீங்கள் எப்படி வாங்கினீங்க? அதுக்கு ஒரு இஎம்ஐ லோன் போட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு பைக் ஷோரூம் போவீங்க, அங்கே இனிஷியல் அமௌண்ட் ஒன்று கட்டுங்க அவன் சொல்லுவான். 8,000 ரூபா, 10,000 ரூபா, 15,000, 20,000, 50,000 சொல்லி ஒவ்வொரு பைக்குக்கு ஏற்ற மாதிரி அவன் இஎம்ஐயுடைய விஷயத்த சொல்லுவான், லோனுடைய விஷயத்த சொல்லுவான். உங்கள் கையில் இருக்கிற காசை கட்டிட்டு நீங்கள் அந்த பைக்கு லோனில் வாங்கி இஎம்ஐயில் வாங்கி இப்போ ஓட்டுன்னு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் காரை பயன்படுத்துகிற நபர்களாக இருந்தால் அந்த காரு கூட நீங்கள் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டிட்டு அந்த காரை இஎம்ஐயில் வாங்கி தான் ஓட்டுன்னு இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஏசி ஒரு லோனில் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. உண்மையாக போய்ங்களா? அது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி, சோபா, கட்டில், ஃபர்னிச்சர் ஐட்டம், கிச்சனுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ்வு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள் A to Z முதல் கொண்டு கடன், இஎம்ஐ, லோன். இது தாங்க இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இதை தான் நான் ஒவ்வொரு தேவ செய்திலையும் உங்களை எப்படியெல்லாம் பிசாசு இந்த லோனில், இஎம்ஐயில், ஆன்லைனில் எப்படி உங்களை சிக்க வைக்குது, அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் என்பதை ஒவ்வொரு செய்தியிலையும் நான் யூடியூப்பில் பேசின்னு வரேன். நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் 1லிருந்து 22 பாகம் வரைக்கும் ஏற்கனவே தேவ செய்தியை நான் பேசியிருக்கிறேன். இப்போது இந்த தேவ செய்தியுடைய 23வது பாகத்தை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த தேவ செய்தி ஃபுல்லாக கேளுங்க. எந்த ஒரு மெசேஜையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களை கடன் வாங்க வச்சு கட்டுக்கட்டி வச்சிருக்கிற அந்த சாபமான கடன் பிசாசை உங்களால் ஜெயிக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா உண்மையாகவே நீங்கள் கடத்திலேருந்து வெளியே வர முடியாது. இப்போது உங்கள் குடும்பத்தை நடத்த நீங்கள் பல்வேறு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. கடத்துக்கு மேலே கடன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருப்பீங்க. எந்தெந்த கடத்தை நீங்கள் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. அது மாத்திரமல்ல, பொண்ணுக்கு படிக்க வைக்க, பையனை படிக்க வைக்க கடன் வாங்கியிருப்பீங்க. உங்கள் வீட்டு வாடகை கட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. உங்கள் வீட்டு கரண்ட்டு பில் கட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருள் எல்லாமே ஃபுல்லாகவே கடன் 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 கடன். அப்போது நல்லா கவனிங்க, வேத வசனத்துக்கு ஒரு விரோதமாக பிசாசு உங்களுக்கு விரோதமாக கிரியை செஞ்சு உங்களை கட்டுக்கட்டி வச்சுருக்கிறான். பிசாசு 2 விதமான அகென்ஸ்டான காரியத்தை செய்வான். ஒன்று, வசனத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்வான். 2வது, உங்களுடைய வருமானத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்வான். இந்த 2 விதமான ஈவில் ஸ்பிரிட்டை நீங்கள் சாத்தான்கிட்ட பார்க்கலாம். இப்போ நமக்கு சாத்தான் தேவையில்லை. அந்த சாத்தானை மேற்கொள்ள அந்த கடன் பிசாசை, அந்த லோன் பிசாசை, இஎம்ஐ பிசாசை விரட்ட தான் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரார். இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார்மா.
ஏசப்பா உனக்கு பஞ்சத்தையோ பசியோ கடன் சுமையோ அவர் தரல. உன்னை நூதனமாக பிசாசை ஏமாற்றி கடன் வாங்க வச்சு இன்றைக்கி கட்டுக்கட்டி வச்சிருக்கிறான். இந்த தேவ செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரனே, உன்னையும் கூட பிசாசு தந்திரமாக ஏமாற்றி நீ பயன்படுத்துகிற எல்லா பொருள் முதல் கொண்டு உன்னுடைய வீடு வாசல் உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அந்த கடன் பிசாசு உட்காந்துக்கின்னு உன் நிம்மதியை கெடுத்து ஏன் உன்னோட உயிரை கூட அவன் வாங்க ரெடியாக இருக்கிறான். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா உன்னோட உயிரை கூட பிசாசு எடுத்துருவான்பா. என் அன்பு சகோதரியே, இன்னும் கொஞ்சம் நீ கடன் வாங்கிட்டியானா அவ்வளோதாம்மா, உன் உயிருக்கு அது ஆபத்தாயிடும். ஏன்னா கடன் என்பது என்னன்றது சில பேருக்கு தெரில. எல்லாரும் லோனு வாங்குகிறாங்க, எல்லாமே மகளிர் லோனு வாங்குகிறாங்க, சுய உதவி குழுவில் போய் லோனு வாங்குகிறாங்க, ஆன்லைனில் லோன் வாங்குகிறாங்க, எஜுகேஷன் லோன் வாங்குகிறாங்க, பைக் லோனு கார் லோனு வாங்குகிறாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் லோனில் வாங்குகிறாங்க. நானும் லோனில் வாங்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. உண்மையிலே இந்த தேவ செய்தி பார்க்குற கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று சுவிசேஷமாக நான் அறிவிக்கிறேன். உங்கள் மேலே ஒரே ₹1 கடன் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. உண்மையிலே போக முடியாது. அப்போது தேவ ஜனங்களை பரலோக ராஜ்யம் போக விடாதபடி சத்துருவானவன் இன்றைக்கி கடன் என்கிற பேரில் முழு உலகத்தை கிறிஸ்தவ சமுதாயத்தை அவன் கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாரையும் இந்த கடன் பிசாசு கட்டி வச்சிருக்கு. அதனால் கடன் என்பது என்னன்றதே சில பேருக்கு தெரியாது. கடன் வாங்கினா தப்பா அப்படின்ற விஷயமும் தெரியாது. ஒரு லோன் போட்டு ஒரு பொருளை வாங்குறது தப்பு, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. வட்டிக்கு கடன் வாங்குறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது தப்புன்னு சில பேருக்கு தெரியாது. அன்றைக்கி ஒரு கஷ்டம், அன்றைக்கி ஒரு ப்ராப்ளம், வேறு வழி கிடையாது. கடத்தை வாங்குறீங்க, இப்போ அந்த கடனை கட்ட இன்னொரு கடன் வாங்கி, அந்த கடனை கட்ட இன்னொரு கடன் வாங்கி, அப்போது வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு உங்களுக்கு லட்சத்தில் இருந்த அந்த கடன் இன்றைக்கி கோடிக்கு உங்களை கொண்டு போய் ஏன் உங்கள் உயிரை கூட அதை அழிக்க நினைக்குது. கடன் பிசாசுடைய விஷயம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடையாது. உங்களை விஷம் கொடுக்க வைக்கும், உங்களை ஆற்றுல குளத்தில் கொண்டு போய் தள்ள பார்க்கும், உங்களை சுருக்கு போட்டு சாக வைக்கும் அந்த கடன் பிசாசு. அது மாத்திரமல்ல, நீ ஏன் உயிரோடு இருக்கிற, உனக்கு தான் அவமானமாயிடுச்சே, நீ கடன் வாங்கிட்டு நேற்றைக்கு கூட அவ்வளோ அவமானப்பட்ட, கடன் கொடுத்துவன் உன்னை அவ்வளோ கெட்ட வார்த்தை கேட்டானே, நீ சாப்பிட்றியா இல்லையா, நீ சாப்பாடு தான் சாப்பிட்றியா வேறு எதனா சாப்பிட்றியா அவன் கேட்டானே, பச்சை உன்னை கேட்டானே, நீ ஏன் உயிரோடு இருக்கிறன்னு சொல்லி பிசாசு உங்கள் உயிரை அது அழிக்க பார்க்கும். ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். இன்றைக்கு கடன் சுமையினால் கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியை உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தைரியப்படுத்த தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாருமா. இந்த தேவ செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரர்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதரிமார்களே, எல்லாரையும் ஆண்டவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி இன்றைக்கி விசுவாசத்தில் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். கடன் என்கிற சாபக்கட்டில் இருந்து ஏசப்பா உங்களை தூக்கி எடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமீன் போடுங்க. ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். என்னோடய சேனலில் இந்த கமெண்ட் பாக்ஸு என்கிற ஒரு இடம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை பதிவு பண்ணுங்க. அப்போ தான் இந்த மெசேஜை நீங்களாம் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க, தொடர்ந்து நான் ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறேன்ற ஒரு தெளிவு எனக்கு வரும். ஓ, நம்ம சேனலில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பேர் ஜெப குறிப்பை போட்டுருக்குறாங்க, இவ்வளோ பேர் வியூவர்ஸ் இதை பார்க்குறாங்க, அப்போ எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நானும் விசுவாசத்தில் இன்னும் ஆண்டோடைய வார்த்தையை தைரியமாக பேசுவேன். ஓகேங்களா? இந்த கடன் பிரச்சனை எப்போ தான் தீரும்னு சொல்லி நீங்கள் இப்போ கண்ணீரோடு இருக்கிறீங்க. கடன் 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 கடன், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடன் தான். நீங்கள் புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கடன் தொல்லையில் சிக்கின்னு இருக்கிறீங்க. உண்மையாக பொய்ங்களா? சொல்லுமா என் அன்பு சகோதரியே, உண்மையாக பொய்யா? ஒருவேளை உன் தாய் வீட்டில் நீ நல்லா வாழ்ந்திருக்கலாம், இப்போது உனக்கு திருமணமாகி கணவனோடு பிள்ளையோடு நீ இருக்கிற, எதுக்கெல்லாம் நீ கடன் பட்ட என்பதை நீ சிந்திச்சு பார்த்து ஒரு நோட்டு எடுத்து யார்கிட்ட நீ கடன் பட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க பேர், அவங்கக்கிட்ட வாங்கின அமௌண்ட்டெல்லாம் எழுதி கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளையாக நீ இருப்ப. பல வருஷமாக உன்னுடைய கடன் சுமைக்காக என் அன்பு சகோதரியை நீ ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பல வருஷமாய் பல மாதங்களாய் என்னுடைய கடன் சுமை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் போராட்டம் மாறணும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளாக ஏசப்பா மாற்றின சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறமா. கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பாங்க. சங்கீதத்தில்
ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பாங்க. அப்போது கடன் சுமையினால் நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க. கடன் சுமையினால் நீங்கள் இப்போ கண்ணீரோடு இருக்கிறீங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனது போல் கடன் என்பது உங்கள் கழுத்தை அப்படி நெருக்குது. கடன் கொடுத்துவன் உங்களை பயங்கர கெட்ட வார்த்தை கேட்டு, தூஷண வார்த்தை கேட்டு உங்களை அப்படியே உடச்சி வச்சுருக்கிறான், சுக்குநூறாக்கி இருக்கிறான். இப்போது உங்களுக்குள்ள ஒரு முடிவு கூட இங்கே எடுத்துக்கலாம். நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்மளை கைவிட்டுச்சு, மனைவியும் கிடையாது, வயசாகி போச்சு, சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, 1008 நோய் எனக்கு இருக்குது, நான் உயிரோடு வந்து என்ன பிரயோஜனம், நான் செத்துற போகிறேன், சாக போகிறேன்னு சொல்லி கூட உங்கள் இருதயத்தில் இப்படி ஒரு புலம்பல், இப்படி ஒரு பிசாசு உள்ளே இருக்கலாம். இன்றைக்கி ஆவியானவர் உங்களை மரணத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார். இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியை, நீயும் கூட நான் ஏன் உயிரோடு இருக்கணும், எனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இந்த கடத்தை என்னால் அடைக்க முடியாது, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது, புருஷனும் இறந்துட்டார், பிள்ளைங்களும் சரி கிடையாது, புருஷன் இருந்தும் சில சகோதரிகளுக்கு புருஷன் சரி கிடையாது, அப்படி தானம்மா? உன் தாய் வீட்லேயும் ஹெல்ப்பு கிடையாது, அப்பா அம்மாவாலும் கொடுக்க முடியாது, அண்ணன் தம்பி கை விட்டுட்டாங்க, அக்கா தங்கச்சி கை விட்டுட்டாங்க, அதனால் இனி எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி ஒருவேளை செத்து போயிடலான்னு கூட நீ வந்து முடிவு பண்ணியிருக்கலாமா? இந்த தேவ செய்தியை பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். 5 நிமிஷம் ஆகாது நீங்கள் சாகிறது, 2 நிமிஷம்தான். அதை நீங்கள் சுருக்கு போட்டு செத்தாலும் சரி, மருந்து குச்சி செத்தாலும் சரி, இல்லை ஒரு ஆற்றுல குளத்தில் போய் நீங்கள் விழுந்து செத்தாலும் 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் உங்கள் உயிர் பிரிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க என்பதை முதலாவது தெளிவாக புரிஞ்சிங்க. அதாவது ஏசப்பாவை அறியாதவங்க கடந்தோலையில் தற்கொலை பண்ணி செத்துட்டா கூட பரவாயில்ல, நீ ஆண்டவர் அறிஞ்சு, அவர் சமூகத்தை அறிஞ்சு, அவருடைய வார்த்தையை அறிஞ்சு, அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளையா மனுஷனா நீ இருக்கிறமா. அப்படி இருக்கும்போது கடன் சுமையில் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது, நான் கடன் வாங்கினது தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன், ஆனால் கடத்தை அடைக்க என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி 5 நிமிஷத்தில் நீங்கள் மரணத்தை தேடிக்கினா அதுக்கப்புறம் கோடி கோடி வருஷம் நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீங்க. நரகத்துடைய தன்மை அப்படியே வேதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கிறார். அங்கே அக்னியும் கந்தமும் எரியுமா, அக்னியும் கந்தமும் அப்படியே கொழுந்து விட்டு அந்த நரகத்தில் எரியுமா. அங்கு புழு சாகாமலும் அக்னி அவியாமல் இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. தயவு செய்து நீங்கள் எந்த முடிவுனா எடுங்க, சாகிற முடிவு மட்டும் தயவு செய்து எடுக்காதீங்க. உங்கள் காலத்தொட்டு கூட நான் கும்பிட்றேன். நீங்கள் 5 நிமிஷத்தில் செத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் உங்களை நரகத்தில் தூக்கி எடுக்க யாராலும் முடியாது. ஏன் ஏசப்பாவில் கூட முடியாது. உண்மையிலேம்மா, இப்போ கடன் வாங்கிட்டீங்க, அவமானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, குடும்பத்தை நடத்த எதுவுமே கிடையாது, வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு எதுவுமே கிடையாது, காய்கறி கூட கிடையாது, வீட்டுக்கு வாடகை கட்ட வழி இல்லை, இப்போது கரண்ட்டு பில் கட்ட வழி இல்லை, வீட்டில் கேஸும் கிடையாது, குளிக்கிறதுக்கு சோப்பு கூட கிடையாது, துணி துவைக்கலாம் பார்த்தா துணி துவைக்கிற சோப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கினால ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பிசாசு கொண்டு போயிடுவா. பைபிளே பாருங்கள், லாபான் வந்து இரவும் பகலும் 20 வருஷம் உழைச்சி சம்பாரித்த காசு எல்லாத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் லாபான் கொண்டு போயிட்டான். யாக்கோபுடைய வருமானத்தை ஃபுல்லாக கட்டி 20 வருஷம் ஏமாற்றி சாப்பிட்டது யாருன்னா லாபான் தான். அப்போ இன்றைக்கி உங்கள் வருமானத்தை ஃபுல்லாக யார் சாப்பிட்றான்னா லாபான் என்ற பிசாசு தான் சாப்பிட்னு இருக்குது. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். அதில் தாவீது சிக்லாக் என்ற இடத்துல இருப்பான். அந்த சிக்லாக் என்ற இடத்துல தாவீதுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அமலேக்கியர்கள் கொண்டு போயிடுவான். இருக்குதா சம்பவம்? அதுக்கப்புறம் யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் 1-2 அதிகாரத்தை வாசிங்க. அதில் யோபு வந்து ஊர்ஸ் தேசத்தில் பெரிய கோட்டீஸ்வரனா, நல்லவனா, நீதிமானா, பொல்லாப்பை விட்டு விலகுற மனுஷனாக வாழ்ந்தான். அவனுடைய பொருளாதாரத்தை கெடுத்தது யாருன்னா பிசாசு தான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் லாபான் வந்து அவனுடைய பொருளாதாரத்தை தடை பண்ணி அவன் உழைப்பெல்லாம் அவன் வாங்கி சாப்பிட்டான். அது ஒரு சரித்திரம். தாவீதுடைய நாட்களில் தாவீதுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அமலேக்கர்கள் வாரின்னு போயிட்டாங்க. அது ஒரு சம்பவம். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசிங்கன்னா
யோபுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பிசாசு தான் அழிச்சிருக்கிறான். அப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற வருமானத்தெல்லாம் பிசாசு தான் கொண்டு போகுது. கடன்காரன் தான் கொண்டு போகிறான், வட்டிக்காரன் தான் கொண்டு போகிறான். நீங்கள் இப்போ கண்ணீரோடு கடன் தொல்லையோடு இருக்கிறீங்க. அதனால் வாழ்க்கை வெறுப்பாகி போச்சு. இனி நம்மளை மீட்டு திருப்ப யாரும் இல்லை, நம்மளை காப்பாற்றி விட யாரும் இல்லை, நம்மளே ஒரு அனாதை, நம்மளே ஒரு ஏழை, இவ்வளோ லட்ச கடத்தை எப்படி அடைக்க முடியும், இவ்வளோ கோடி கடத்தை எப்படி என்னால் அடைக்க முடியும், சொத்து இருந்தும் சொகம் இருந்தும் நான் இப்போ அனாதை போல் நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு சொல்கிறேன். அதனால் நீ ஏம்மா நான் என்னோடய சொந்த சகோதரி போல் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி போல் நினச்சி உன்னோட நான் பேசுகிறேம்மா. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிலையும் என்னோடய சொந்த ரத்தமாக நினச்சி தான் நான் பேசின்னு இருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்க. இதை மாற்ற யாரால முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த வசனத்தை மாற்றி போட யாருக்காவது அதிகாரங்குதா? ஆண்டோடைய வார்த்தையை தடை பண்ண யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். பிசாசுக்கோ மனுஷனுக்கோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் தாவீது நாட்கள்லேயே அதை எழுதிட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்க. அப்போது நீங்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ கடன் ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, அவமானம் ஆயிடுச்சு, கடன்கார் இப்படி கேட்டுட்டான், இப்படி பேசிட்டான், என்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டான், என்னை ஊர் அறிய என்னை சிரிக்க வைப்பேன்னு சொன்னான், எங்கள் சொந்தக்காரருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துவான், தெருவில் என்னை கொண்டு இழுத்து போட்டு உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துடுவேன், மிரட்டிட்டு போயிட்டான், இந்த கந்து வட்டி வாங்கிட்டு, இந்த கடனை வாங்கிட்டு, லோனை வாங்கிட்டு, அங்கும் இங்கும் கடன் வாங்கிட்டு, எனக்கு சாப்பாட வழி இல்லை, செலவுக்கு காசு இல்லை, என்னுடைய பொருளாதாரம் ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். யார் சொன்னது இதை? என் அன்பு சகோதரியை நல்லா பாருமா, ஏசப்பா இதை சொல்லிட்டார். 126 சங்கீதம் 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க அப்படின்னு யாருமா சொன்னது? என் அன்பு சகோதரி சொல்லுமா, உன்னோடு தான் நான் பேசுகிறேன், உன் சொந்த அண்ணன் போல், உன் சொந்த தம்பி போல் உன்னோடு தான்மா பேசுகிறேன். கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பட்சமாக பேசுகிறாருமா. இங்கே வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்குது நல்லா பாருங்கள். கண்ணீரோடு விதைத்தார்கள், கம்பீரத்தோடு அறுத்தார்கள். இதை மாற்ற, இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க யாருக்காவது அதிகாரங்குதா? அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதனால் நீ கடன்பட்ட ஒரு காலம் உண்டு, அந்த கடத்திலேருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு காலம் இருக்குது. அதனால் தயவு செய்து கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை, போராட்டம், அவமானம் சொல்லி சாவை மாத்திரம் நீங்கள் தேடிக்காதீங்க. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. நான் ஒரு ஆத்தும பாரத்தோடு நான் பேசுகிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கூட கடன் சுமையில் சாகக்கூடாது. என் அன்பு சகோதரிகள் ஒருத்தரும் சாகக்கூடாது. என் அன்பு சகோதரமார்கள் யாருமே கடன் தொல்லையில் சாகக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இஎம்ஐல, லோனில், ஆன்லைனில் போய் சிக்கிக்கின்னு ஒருவேளை தொழிலில் நஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த வசனத்து மேலே உறுதியான ஒரு நம்பிக்கை வைங்க. இப்போ நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கடன் தொல்லையோடு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கொடுமை நடந்தது, அநியாயம் நடந்தது, அக்கிரமம் நடந்தது, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எல்லாரும் மோசம் பண்ணாங்க, என்னுடைய கூட பிறந்தவங்களும் என்னை மோசம் பண்ணாங்க, என்னுடைய புகுந்த வீட்டில் கூட என்னோடய மாமியார், மாமனார், எனக்கு நாத்தனார், ஓரவத்தி எல்லாரும் என்னை மோசம் பண்ணாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து கூட கொடுக்கல, எனக்கு இப்போ நல்ல வேலை கிடையாது, சொந்த வீடு கிடையாது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன். இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 126 சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். என் அன்பு சகோதரியே, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாட்சிகளை பாருமா. நீ சாராளை எடுத்துப்பாரு, அவள் வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரா இல்லையா? அதே போல் ரெபேக்காளுடைய வாழ்க்கையை எடுத்துப்பார். அவள் எதிர்பார்க்காத பொருளாதாரத்தை எலியாசர் மூலிமா அவள் பெற்றுக்கொண்டாள்.
எலியேசர் அந்த ரெபேக்காலை சந்தித்த உடனே ரெபேக்காலோட வாழ்க்கையில் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவரே என்ன பண்ணுறாரு, ரெபேக்காலுக்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தை போட்டு அந்த ஈசாக்குக்கு மனம் முடிக்க அவளை முறையாக கூட்டு போனார். இருக்குதா இல்லையாம்மா? அதே போல் தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை பாருமா. என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, கடன் சுமையினால் இப்போ நீ கண்ணீரோடு இருக்கலாம். ஒருவேளை உனக்கு மேரேஜ் ஆகி கணவன் கூட இறந்து போய் இப்போ நீ விதவியாக கூட இருக்கலாம். இந்த ஒன்றுமே இல்லாத எஸ்தரை நீ கவனிமா. அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, ஆனால் 127 நாட்டை ஆள்ற அளவுக்கு கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவளை உயர்த்தி இருக்கிற. அகஸ்வேரு ராஜாவுக்கு விருந்து செய்து போடுற அளவுக்கு அவளுடைய கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற. இப்போது பரலோகத்தின் தேவனானவர் உன் வறுமையை மாற்றி, உன் கஷ்டத்தை மாற்றி, உன் கண்ணீர் பிரச்சனைகளை மாற்றி உன் ஆண்டவர் இந்த தேசத்தில் சந்தோஷப்படுத்துவாருமா. அதே போல் ரூத்தை எடுத்துப்பார். அவளுக்கும் ஏசப்பா பெரிய காரியம் செஞ்சுருக்கிற. பைபிளில் இருக்கிற ஒரு பெண்ணையாவது, ஒரு சகோதரியாவது, ஒரு ஸ்திரீயாவது ஏசப்பா கைவிட்டு இருக்கிறாரா? யாருமே கைவிடலை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி வீட்டை நடத்த முடியாமல், குடும்பத்தை நடத்த முடியாமல், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல், கரண்ட்டு பில் கட்ட முடியாமல், வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல், உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி பலவனத்துக்கு மருந்து மாத்திரை கூட வழி இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். யாருக்கு செய்வார்னா, கண்ணீரோடு கடன் தொல்லையோடு இருக்கிற உடைஞ்சு போன பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவங்கள சந்தோஷப்படுத்துவார். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் கடன் தொல்லையில் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு சாப்பிட கூட வழி கிடையாது. ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறான். அவனுக்கு ஒரு ரூபா கூட யாருமே கொடுத்து உதவி செய்ய யாருமே இல்லை. இத்தனைக்கும் அவங்க சொந்த பையன். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கின்னு சும்மா இருப்பீங்களாம்மா? சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், வயசு பையன். அவனுக்கு கடத்துக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. அவனுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. அவன் குடும்பத்தை நடத்த, பிள்ளைகள் நடத்த ரொம்ப ரொம்ப தடுமாறுறான், கஷ்டப்படுறான். நீங்கள் அவனை தூக்கி விட மாட்டீங்க? சொல்லுமா. அதே போல் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவளுக்கு பயங்கர ப்ராப்ளம், பயங்கர கடன் தொல்லை, பிரச்சனை. அவள் கண்ணீரோடு இருக்கிறா. அதை பார்த்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? அமைதியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் உள்ளத்தில் சொல்லிப்பீங்க, என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, என்கிட்ட பணம் மாத்திரை இருந்தால் என் பிள்ளைங்களை நான் வாழ வச்சுன்னு. எப்படி பிள்ளைங்களை பெற்ற தாய் தகப்பன் எப்படி யோசிக்கிறீங்க? அதுபோல தான் கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் உயிரை கொடுத்து சம்பாதித்த பிள்ளைங்க நீங்கள் அவருடைய பேச்சை மீறி தான் நீங்கள் ஒவ்வொரு கடத்தில் போய் மாட்டிக்கினீங்க. நீங்கள் கூட மாட்டல. பிசாசு உங்களை நூதனமாக கட்டி உங்களை இன்ஸ்டால்மெண்ட்டு, ஆன்லைனு, லோனு, பேங்க் லோனு, பைக் லோனு, கார் லோனு, ஹவுஸ் லோனு போட்டு உங்களை பிசாசு எல்லா விதத்தில் கட்டி அந்த ஹவுஸ் லோனு, அந்த பேங்க் லோனு, அந்த மகளிர் லோனு, சுய உதவி குழுவில் லோனு வாங்கிட்டு நீ கட்ட முடியாத அளவுக்கு உங்களை கட்டி அதுக்கு ஒரு கடத்தை வாங்க வச்சு, அதுக்கு ஒரு கடத்தை வாங்க வச்சு, அதுக்கு ஒரு வட்டிக்கு வாங்கி, அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு வட்டி. பின்ன எப்படி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும்? அப்போ பிசாசால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற என்பதை உணருங்க. ஓ, நம்ம ஆண்டவருக்கு அதுமாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டலான்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா காலில் விழுந்து ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்காக பரிதபிப்பார். அன்றைக்கி வனாந்தரத்தில் 5000 புருஷர்கள் இருந்தாங்க. நிறைய பெண்கள், குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க தன்னை விட்டு வீட்டுக்கு போகும்போது பசியோடு கூட இருக்கிறான் என்பதை கர்த்தர் பார்த்து பரிதபிச்சார்னு போட்டு 5 அப்போ 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர்களை போஷித்தார். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை உங்களாலே தாங்க முடியலாம், அவரால் தாங்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நல்லா தெரியுது. உங்கள் உடம்புல 1000 நோய் கூட இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு 10,000 வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 5000 கொடுத்துரு. 5000 நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கே இவ்வளோ இறக்க குணம் இருக்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனை விட ஏசப்பா பெரிய கோட்டீஸ்வரன். அவரை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். உங்களை ஐஸ்வர்யவன்லாம் அழைப்பதற்காக அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு ஏழை குழந்தை போல் அவர் பிறந்ததுக்கு என்ன காரணம்னா, உங்களை ஆசீர்வதிக்கணும்,
உங்களுடைய சாபத்தை மாற்றணும், உங்களுடைய வியாதிகளை மாற்றணும், உங்கள் பிரச்சனைகளை மாற்றணும், உங்களுடைய கடன் சுமையிலிருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வரணும், உங்களுக்கு ரட்சிப்பு தரணும்னு சொல்லி அவர் ரட்சகராய் இருந்தும் தன்னை தாழ்த்தினார். அவருடைய தாழ்மை நமக்கு இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார்ன்னு நீங்கள் விசுவாசிங்க. ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். சங்கீதம் 126 அதிகாரம் 3வது வசனத்தையுமே எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும், பெரிய அற்புதம் நடக்கும். ஏசப்பா என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டை உடைப்பார், என் பிரச்சனை மாறும், என் போராட்டம் மாறும், என் உபத்திரம் மாறும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் கடவுளாக இருக்கட்டும், அது கோடியாக கூட இருக்கட்டும், ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய இரக்கத்தில் இருக்கிற ஒரு துளி உங்கள் கையில் இறங்கி வந்ததுன்னா உங்கள் வருமானத்தை கொண்டு நீங்கள் எல்லாம் கடத்தாச்சிடுவீங்க. உங்களுக்கு யாரும் கொண்டு வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்க வேண்டாமா? என் அன்பு சகோதரியே, உன் வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடும். உன் கண்ணீர் ஜெபத்தை கேட்பார். என் அன்பு சகோதரனே, உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எந்த கையில் நீ கடன் வாங்கினே அதே கையில் மறுபடியும் ரிட்டன் அந்த கடங்காரனுக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா. கவலைப்படாது, தைரியமாக இரு. ஆண்டவர் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிற. அதனால் கடன் தொல்லை, கண்ணீர், வட்டி கட்ட முடியல, வாழ முடியல, எல்லா பக்கம் எனக்கு நெருக்கடி, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னா, ஒரு அனாதை நான் இருந்து யாருக்கு நான் லாபம், நான் செத்துறேன்னு சொல்லி ஒரு தவறான முடிவை நீ எடுத்துட்டியானா உண்மையாகவே உன்னை காப்பாற்ற யாராலும் முடியும். வாழ்க்கை ஒரு முறை தான், ரட்சிப்பு ஒரு முறை தான், உங்கள் உடம்புல இருக்கிற உயிர் ஒரு முறை தான், போனால் மறுபடி வராது. அதனால் ஆண்டவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக பாடுபட்டார். தண்ணி தாகத்தோடு அவர் அந்த சிலுவையில் அப்படியே தொங்கினார். அந்த 3 ஆணியில் அவருடைய முழு சரீரம் அன்னைக்கு அப்படியே அந்த கொல்கத்தா மலையில் தொங்குச்சு. துடிக்க 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 உனக்காக என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்காக அவர் துடிக்க 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 அந்த கொல்கத்தா மலையில் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எதுக்கு தெரியுமா? உன்னை மரணத்திலிருந்து தூக்கி எடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன் வருமானத்தை ஆசீர்வதி, உன் கடன் பிரச்சனையை மாற்ற, உன் கண்ணீரை மாற்ற, உன் போராட்டம், உன் வியாதி, உன் பலவீனத்தை மாற்ற தம்பா அப்பா உனக்காக பாடுபட்டார். அதனால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ நல்லா இருப்ப. ஆண்டவர் தான் சொல்லி இப்படி வாழ்த்துறாரு. பாருங்கள், 126 சங்கீதம் 3வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தால் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருப்போ. நீங்கள் இப்போ விசுவாசமாக இந்த வசனத்து மேலே கை வைங்க. ஏசப்பா என்னை சந்தோஷப்படுத்துங்க, என் கடன் சுமையை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நீங்கள் என்னை கைவிடக்கூடாது. எனக்கு சமாதானம் தாங்க, எனக்கு நிம்மதி தாங்க, என் வாழ்க்கை மாறணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், என் வருமானம் பெருகணும். ஆண்டவரே, நான் கண்ணீரோடு உடஞ்சி போயிருக்கிறப்பா, நொறுங்கி போயிருக்கிறேன், அவமானப்பட்டு போனேன் ஆண்டவரை, வெக்கப்பட்டு போனேன் ஆண்டவரே. என் கண்ணீருக்கும் என் உபத்திரத்துக்கும் ஆண்டவரே சோத்திரம். வேறு எந்த ஒரு மனுஷனாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. நானாக இருக்கோ உங்கள் முகத்துக்காக, ஊழியக்கார முகத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக நான் என் உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்கிறேன்ப்பா. தயவுசெய்து எபினேசரே எனக்கு ஒரு உதவி செஞ்சு என்னை சந்தோஷப்படுத்தி இந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கதறுங்க. ஆண்டவர்கிட்ட கதறி 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 கேளுங்க. ஏசப்பா, நான் வாங்கினது தப்பு, சின்ன கடன் வாங்க போனேன், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகனு எனக்கு தெரியாதப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரை, என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் கேளுங்க. ஏசப்பா, என்னை சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 126 அதிகாரம் 3வது வசனத்தின்படி எனக்கு என் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும். நான் பிறந்து வளர்ந்து இதுவரைக்கும் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல. கடனு, இஎம்ஐ, லோனு, வட்டி, இதுதான்ப்பா என் வாழ்க்கை ஃபுல்லாக மாறாவின் தண்ணீரை போல் கசப்பாக இருக்குது. மாறாவின் தண்ணீரை நீங்கள் தானே மதுரமாக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த நீங்கள் தானே. இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து ஆண்டவரே உடைய சமூகத்தை இப்போ கண்ணீரோடு இருக்கிறப்பா, தயவுசெய்து என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு கெஞ்சி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. நானும் உங்களுக்காக இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிறேன். என்னை உங்களுடைய சொந்த சகோதரன் நினச்சிங்க. எனக்கு நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை, ஓகேங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும். ஏசப்பா உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் கூட ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் தொல்லையில் இவ்வளோ ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்குது,
எனக்காவது கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் உதவி செய்வேன். இப்படி தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். கடந்தொல்லோடு இருக்கிறவங்க சில பேர் என்கிட்ட ஆண்டவர் இப்படி அழுது தங்கள் வேதனையை சொல்கிறாங்களே, ஆண்டவர் என்கிட்ட காசு இருந்தால் கூட நான் கொடுத்து உதவி செய்வேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். உண்மையிலேங்க நான் ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அந்த நோட்டில் எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் அதில் ஜெபக்குறிப்பு எழுதுகிறேன். ஜெபக்குறிப்பு எழுதி தேவ சமூகத்தில் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். அதனால் உண்மையாகவே ஜெபம் கேட்கப்படும். பல பேருடைய மரணக்கட்டை உடைக்கிறது தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த கடன் தொழிலில் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தற்கொலை எண்ணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள விசுவாசத்தில் ஜெபத்தில் வளர்க்கணும். அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்கள பலப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு கடன் ஏன் ஏற்பட்டு எதிலெல்லாம் போய் அவங்க கடத்தில் சிக்கினா என்பதை உணர்த்தி தரணும். அவங்க பாவத்தை உணரணும், அவங்க சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாகணும், அவங்க தேவ ராஜ்யத்துக்கு போகணுன்ற ஆத்தும பாரத்தோடு இந்த ஊழியத்தை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏதோ லாபத்துக்காக வருமானத்துக்காக இந்த ஊழியத்தை நான் செய்யலை. என்கிட்டயே ஆண்டவர் நல்ல செல்வத்தை கொடுத்தாருன்னா நானே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மனசு இருக்குது. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு, சகோதரமார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். கர்த்தர் என்னுடைய வருமானத்தையும் ஆசீர்வதிப்பார். உபாகம் 28:8 என்னுடைய வருமானத்தை ப்ளஸ் பண்ணுவார், உங்கள் வருமானத்தை ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் இப்போ கடன் தொழிலில் கண்ணீரோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ரூபா கூட யாரும் உதவி செய்ய யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வருமானத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தால் கர்த்தருக்கே கொடுத்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஒப்பு விடுங்க, ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதித்தார், இதுபோல் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்ப்பா, என் வருமானத்தை பெருக செய்யுங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, நான் கையிட்டு செய்ய எல்லா வேலைகளையும் எனக்கு ஆசீர்வாதம் தாங்க. உபாகம் 28:8 ஆண்டவரே என்னை ப்ளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி நான் கண்ணீரோடு, கடன் தொல்லையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இருக்கிறப்பா, எனக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பொருத்தனை பண்ணுங்க. அது மாத்திரமில்லை, இனிமேல் ஏசப்பா நான் கடனே வாங்க மாட்டேன்ற பொருத்தனை நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கும். இனிமேல் சின்ன பொருளை கூட நீங்கள் லோனில் இஎம்ஐயில் வாங்காதீங்க, ஃபைனான்ஸ் வாங்காதீங்க, வாரத்தண்டில் வாங்காதீங்க, மகளிர் சுய உதவிக்குள்ளே போய் சேர்ந்து லோன் எடுக்காதீங்க, ஆன்லைனில் லோன் எடுக்காதீங்க, எந்த கடத்திலையும் போய் சிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வேலை தந்து அந்த வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்துங்க. அது உங்களுக்கு பெரிய சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம். இந்த வசனத்தெல்லாம் நான் போடுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் குறிச்சிக்கின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை தாழ்த்துங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஏசப்பா உங்களை கடன்லேருந்து வெளியே கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உபாகம் 28:8 உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக, உங்கள் வருமானம் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். 126ஆம் சங்கீதம் 5வது வசனம் 3வது வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர், வேதனைகள், கடன் தொல்லைகள் மாறி கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி உங்களை வாழ வைப்பார். ஓகேங்களா? ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.